ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து கேரட் அல்வா தாங்க பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி 2 கேரட் எடுத்துருக்கேங்க. இப்போ தோல் எல்லாமே சீவிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட் எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. சில பேர் வந்து கேரட் துருவி செய்வாங்க. எனக்கு மிக்சியில் போடுறது தான் ரொம்ப ஈஸியான வேலை. இப்போது பேன் வச்சுக்கலாங்க. பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு இந்த மாதிரி முந்திரி பருப்பு போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிட்டோங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு நான் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பேனில் வந்து இந்த கேரட் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கேரட்டில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிடும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் அல்வா வந்து அடிக்கடி பண்ணி கொடுங்க. சர்க்கரைக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஊற்றிக்கணுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரையும் பால் வந்து நல்லா ஊற்றி விட்டுக்கிட்டு, இந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்லே வந்து நல்லா வேகணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடுதல் டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கோவா இருக்குது இல்லைங்களா, அந்த கோவா வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அது போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து 1/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருந்ததுங்க. நிறைய பேர் வந்து ஸ்வீட் இன்னும் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. அவங்க வந்து ஒரு 1/2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர், பால், கேரட் எல்லாமே வந்து ஒன்றா வந்து நல்லா பைண்ட் ஆகி வரணுங்க. இது வந்து பேன்லேயே ஒட்டாத அளவுக்கு வந்து வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். 2 கேரட்டு தான், அதுக்கப்புறம் 1/4 கப்பு வந்து சுகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால், அவ்வளோதாங்க யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் அல்வா வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ கண்டென்ட் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுங்க. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.